ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டு பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/1/2026 புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் 3:07 இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீபதானம் பண்ணணுங்க. அதாவது மண்ணால செஞ்ச அகல் விளக்கு, அந்த விளக்க தானம் பண்ணலாம். அல்லது வந்து பித்தளை விளக்கு, ஐம்பொன் விளக்கு, இந்த மாதிரி உங்களால உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை நீங்க தானமா கொடுக்கலாம். இல்லையா, அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கும் இல்லைங்களா, அங்க அந்த விஷயத்த தானம் கொடுக்கலாம். பல்ப் வாங்கி தானம் கொடுக்கலாம். இதனால வந்து என்னன்னா, உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை செய்யுங்க. இதனால வந்து ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு இந்த அகால மரணம், விபத்து கண்டம் இதெல்லாம் நிகழாம காப்பாத்தும். அது மட்டும் இல்லாம பொருளாதார வாழ்க்கையிலும் வந்து மிகப்பெரிய லெவல்ல சரிவு ஏற்படாம பாத்துக்குங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நல்ல அதாவது வலுவாக இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி யாரு? செவ்வாய். அவரு 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமா இருக்கிறாரு. நீங்க இந்த மாதம் நீங்க நல்ல, அதாவது உங்களோட லைஃப நல்லபடியா டெவலப் பண்ணணும், நல்லா ரன் பண்ணணும், இப்ப இருக்க பொசிஷனோட நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்யணும். முன்கோவத்தை தவிர்த்தரணும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உச்சபலம் பெறாரு, 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம். சோ டக்குன்னு முன்கோபம் வந்துடும். ஆனா அதே நேரத்துல ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், உபஜயஸ்தானம், அதாவது விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 3ஆம் இடத்தைய. அதே மாதிரி தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இது எல்லாமே அப்போ வந்து 3ஆம் இடம் நல்ல வலு பெற்றிருக்கனால நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் ஜெயிச்சிருவீங்க. என்ன விஷயத்த ட்ரை பண்ணாலும் அது சக்சஸ் தான் உங்களுக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கோவத்தை தவிர்க்கணும். டக்குன்னு முன்கோவத்தை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமா பேசுங்க. அவ்வளவுதான். இதை கடைபிடிச்சிட்டாலே இந்த மாசம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதியாயிருவீங்க. நல்ல காசு பணம் பார்க்கலாம். தொழிற்ஸ்தானம் நல்ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப தொழில இது நல்லா ரன் ஆகும். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு பொருள் நிறைய பெரிய பெரிய இது கிடைக்கிறது, ப்ராஜெக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி தொழிற்ஸ்தானம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பல்க் ஆர்டர் கிடைக்கிறது. அலைச்சல்கள்லாம் நீங்க வந்து அதாவது அலைச்சல் இல்லாம இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அலைச்சல் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து இந்த மாசம் வந்து இந்த சொகுசா வாழ்ற விஷயங்களை விட்டுட்டு நிறைய முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க கேப்பீங்க உடனே, நாங்களா அப்படி இருக்கோம் அப்படின்னு. கடுமையான உழைப்பாளிகள் தான் நீங்க கடுமையான உழைப்பாளி. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலான உழைப்பை இந்த மாதம் கொஞ்சம் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க நினைச்ச விஷயத்த சாதிக்க முடியும். தொழில் ரீதியா அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்துல நிறைய ஆர்டர்ஸ், பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழிலை நல்லா டெவலப் பண்றதுக்கு இந்த மாசம் சூப்பரான மாசம். நீங்க தொட்ட எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நீங்க இந்த 3ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் இருக்கிறதுனால, அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கு. அப்போ நீங்க என்னென்ன விஷயங்களை இவ்வளவு நாள் செஞ்சிருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். தலைமை இடத்துக்கு தெரியும், ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களை உட்கார வைப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதாவது வெளிநாடுகளுக்குன்னா ரொம்ப லாங்கா இல்லாம பக்கத்து ஊர்ல எல்லாம் போறது, வெளி மாநிலங்களுக்கு செல்றது, இந்த மாதிரி அமைப்புகள் உத்தியோகத்துல இருக்கவங்க இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஆனா அதெல்லாமே ஆதாயத்துல முடியும். ஒரு ப்ரொமோஷன் கூட சேர்த்து நீங்க வெளிநாட்டுக்கு போறது, ஒரு ப்ரொமோஷன் கூட சேர்த்து ஒரு வெளியூருக்கு போறது, வெளி மாநிலத்துக்கு போறது, இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துரும். பொதுவாவே உத்தியோக ஸ்தானமும் நல்லா இருக்கு, தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. நீங்க வெளிநாடுகளுக்கு, அதாவது படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் அதை நீங்க கரெக்டா, இவ்வளவு நாள் விசா இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மாறி இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா 3ஆம் இடம் நல்ல வலுப்பெற்றிருக்கனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். காரிய வெற்றி, விஜயம். அப்போ அதே மாதிரி இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரன் கிட்ட, அதாவது உங்களுடைய சகோதரன் கிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கணும். அவங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்க தேடிக்கணும். அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும், அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு
அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி பாகப்பிரிவினைகள் நிகழாம இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் இந்த பாகப்பிரிவினை எல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டானது. அதே மாதிரி உங்களுடைய ஷேர் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம இந்த ஷேர் ஃபீல்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாவே ஐடி சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து இந்த டெக்னாலஜி சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த இந்த மாதம் வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் நிறைய அமைப்புகள் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. படிப்புல வந்து நல்ல ஆர்வம் வரும். முன்பை விட நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து படிக்கிறக்கூடியவங்க விருச்சக ராசியில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்கு நல்ல விஷயங்களை சொல்லிடுவாங்க. ஆனா அதை ரைட் அப் பண்றதுலதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். சோ நிறைய பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸ், அதாவது உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் நல்ல மார்க் வரும். அதே மாதிரி நீங்க நினைச்ச விரும்பின துறையில போய் வேலை பார்க்கக்கூடியது, ஒரு சிலருக்குலாம் இன்டர்ன்ஷிப் போறது, அதே மாதிரி நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய அமைப்புப்படி நீங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தேடி வரும். இந்த இன்டர்வியூ, அதாவது போட்டித் தேர்வுகள், இதுல எல்லாம் நீங்க வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா உங்களோட ராசிக்கு 6 கூடவே உச்சமாகிறார். அப்போ வீண் விவாதங்கள்ல தவிர்க்கணும். உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத டிபேட்ஸை தவிர்க்கிறதா நல்லது. அதுவும் முக்கியமா ஃபேமிலிக்குள்ள வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாசம் அதுதான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6 குடையவரா இருக்காருங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கோபம் வரும். நம்ம கண் முன்னாடி இவ்வளவு அக்கிரமம் நடக்குது அப்படின்னு சொல்லி பொங்கி எழுதுறதுக்கு தான் நீங்க நினைப்பீங்க. அது சண்டை சச்சரவுகளா மாறும். தயவு செய்து அதை தவிர்க்கிறது நல்லது. பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ரொம்ப காமா நீங்க டீல் பண்ணணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பக்கத்துல வந்துட்டு அப்படியே தட்டி போயிடும். சோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய டைம்ல உங்களுடைய வீண் கோபம், முன் கோபத்தினால அதை வந்து தள்ளி போக வச்சிடாதீங்க. தயவு செய்து பொறுமையா, இல்ல அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்க. சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போறது, இதெல்லாம் அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமா இருங்க. ஏன் அப்படின்னா 7 கூடையவர் 6 கூடையவர் ஒன்னா சேர்ந்திருக்கிறப்ப லைஃப் பார்ட்னர் கிட்ட சண்டை சச்சரவுகள், புரிஞ்சுக்காம வாக்குவாதம், உங்க மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்கூட்டி என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன் நானு. அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர் கிட்ட பிரச்சனை வருது, லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சில பேத்துக்கு வந்து நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கும், காரியங்கள் கைகூடும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. திடீர் திருமணம், இதுல வந்து என்னன்னா திருமண தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாசம் வந்து ஒரு சுப காரியங்கள் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி 5 குடையவர் அஷ்டமத்துல இருக்காரு உங்களுக்கு. அப்போ காதல் ரீதியான பிரச்சனைகள், மனக்கசப்புகள், சங்கடங்கள்லாம் வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேருவாங்களான இந்த மாசம் அது கிடையாது. இந்த மாசம் வந்து நீங்க நிறைய முயற்சி பண்ணணும் உங்களைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் இந்த மாசத்துல இருக்கு. அதனால வந்து மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரெயினை நல்லா ஆக்டிவா வச்சிருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்க சக்சஸ் பண்ண முடியும். பாக்கிய ஸ்தானம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சகல விதமான பாக்கியம். அப்பனா உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு உண்டான முயற்சியை நீங்க தான் எடுக்கணும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாக்பாட் தான் நான் சொல்லுவேன். 3ஆம் இடம்னால சோசியல் மீடியால செமையா ட்ரெண்ட் ஆயிருவீங்க. நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்களையே யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய டைமே இந்த டைம் தான். அதனால கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறை வந்து நல்ல காசு பணம் வரும், வருமானங்கள் ஈட்டக்கூடியது, நிறைய வாய்ப்பு, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் அப்படின்னாலே 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா வலுப்பெற்றிருக்குது. அதனால ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. வாய் வழியா சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படின்னு மாட்டிக்காதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து கடைசியில நீங்க அதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு நீங்க வந்து நிறைய காசு பணம் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா மெடிக்கல் எமர்ஜென்சி லீவுன்னு போட்டுட்டு போயிருங்களே தவிர, சட்டத்துக்கு புறம்பானது, அதாவது பைலாஸ்ல என்ன சொல்லியிருக்கு, உங்களுடைய ஒர்க்கை தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. ரூல்ஸ் படி செஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்ல, மாட்டிக்காதீங்க. இது கவனமாக இருக்கக்கூடிய மாசம். அரசாங்க அதிகாரிகளுக்கு கவனமாக இருக்கக்கூடியது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ஃபுளுசர் ஆகிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மத்த தேவையில்லாத விஷயங்களை எடுத்து விட்டீங்கன்னா கெட்ட பேரு, அவமானங்களை சந்திக்கிற மாதிரி வரும். 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால திடீர்னு இன்ஃபுளுசராகவும் அவங்க பெரிய லெவல்லையும் வரும். அதே நேரத்துல தேவையில்லாத நபர்கள் சோசியல் மீடியால
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை பொதுவாவே இந்த மாசம் வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டா இருக்கோ அது எல்லாமே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா சக்சஸ் ஆயிருவீங்க. ஏன்னா, சக்சஸ் ஆன மாசம் தான் இந்த மாசம். அதனால ஏன்னா உங்களோட ராசி அதிபதி உச்சமா இருக்கனால, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சக்சஸ் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாசம் நீங்க நெறைய புது புது முயற்சிகள் பண்ணுங்க. உங்களையே நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிக்கிறது அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 6 கூடையவர் உச்சமா இருக்கனால கணவர்கிட்ட சண்டை போடாம இருக்கிறது, வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்நிய நபர்களுடைய தலையீடுகள், உங்களோட பிரச்சனைகள வேற யார்கிட்டயும் சொல்லி பழகாதீங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தானா தேடி வருங்க. பொதுவாவே விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, தாயார் வழி மருத்துவ செலவு இருக்கு. தாயார் வழி கண்டம் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் இருக்கனால மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டுகள் கிடைக்கும். சேம் நான் சொல்லக்கூடியதான் வாக்கு ஸ்தானத்தை சனி பாக்குறாரு. குருவோடைய அனுகிரகம் இல்லாம இருக்கு. அதனால நீங்க ஒரு நல்ல மினிஸ்டரா இருக்கீங்க, ஒரு நல்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே தட்டி பறிக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நடக்கும். இடி ரைடு வரும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வந்து கவனம் தேவை. அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிட்டு அப்படியே உங்களை மாத்தி போடுறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உள்டாவா மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. 10ல கேது இருக்கு. சோ அரசியல்வாதிகளுக்கு கிரக நிலைகள் சரியில்லை. இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் நோட் பண்ணிட்டு இருக்காங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல அரசியல்வாதிகள் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய ஜோசியர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ரொம்ப, ஏன்னா இந்த மாசம் நல்லா இல்ல. 3ஆம் இடம் இருக்கு. மீடியால நீங்க தான் ட்ரெண்டிங் ஆவீங்க. நல்ல முறையில இல்லைங்க. அதனால அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இப்ப இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாசனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்கு. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பாத்தீங்கன்னா தை 29 வரை மகரத்துல இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பாத்தீங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பாத்தீங்கன்னா தை 1 முதல் தை பாத்தீங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிறார் இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்ப பொதுவாகவே இப்ப கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பாத்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார்.
சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு, பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும், அதே உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மன்னு சொல்கிறோம், எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் இந்த 2026 போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலன் தான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதம் தான். இது வரைக்கும் போன மாதம் பார்த்தீங்கன்னா மிக இடர்பாடுகளும் தடைகளும், இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், பணி உயர்வு மாற்றம், இது எல்லாமே கொடுத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர் போகக்கூடிய அமைப்பு தந்துவிடும். பூர்வீகத்துக்கு பக்கம் போகக்கூடிய அமைப்பு தந்துவிடும். பதவி பணி உயர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபாடு, அதில் வெற்றி அடைவீங்க. அரசியல் பிரமுகர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுமை மிக்க அரசியல் பிரமுகர்களுக்கு பதவியோ அல்லது பணி உயர்வு தந்துவிடும். புதிய பொறுப்புகள் வழங்கக்கூடிய காலம் இந்த தை மாதத்தில் உண்டு, அதை பயன்படுத்திக்கோங்க. அரசியல் கட்சிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதிய கட்சியில் சேருவதற்கு, ஏற்கனவே இருந்த கட்சியில் பதவி உயர்வு பணி உயர்வு தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. மதிப்பு மரியாதை மிக்க ராசியில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இந்த தை மாதம். இவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கூடி வரும், பயன்படுத்திக்கோங்க. திருமணம் தடை தாமதம் இதுவரைக்கும் இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. இந்த 31 வயதுக்கு மேல் 50 வயதுக்குள்ள உள்ளவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் நீண்ட வருஷங்களாக நட்புகளாக இருந்தவங்களுக்கு மனக்கசப்புகளை வர நேரிடும். அதற்கு காரணம் யார் அப்படின்னா உங்களுடைய வாய் நிதானம் தான் தேவை. எல்லாமே அன்பா போங்க, ஜெயிச்சிடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய சாதகமான சூழ்நிலை இந்த தை மாசத்துல வரும். அதை பாதகமாக மாற்றிக்காம சாதகமாக மாற்றிக்கோங்க. சில சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இந்த தடைக்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும். எல்லாமே அன்பா போறது நல்லது. கூடா நட்பு கேடு தரும் என்பதை போல நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய நட்புகள் கிடைக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆன்லைன் பிஸ்னஸில் கவனமாக இருக்கணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் விஷயத்தில் கருத்துக்களை வெளியிடும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியில் இருக்கிறவங்க பதவி உயர்வு பணி உயர்வு தந்துடும். கூடவே பணி சுமையும் அதிகமாகிடும். மன உளைச்சலுக்கு இந்த மாதம் ஆளாகக்கூடிய ராசிகளில் யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ராசிகளில் யாருன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். மனம் பார்த்தீங்கன்னா தெளிவடையணும். தேவையில்லாத விஷயங்களை நம்ம சிந்தனையெல்லாம் போட்டுக்கிட்டு அசை போடாதீங்க. அதை விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். குடும்பத்தை மட்டும் பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருந்துட்டாலே போதும், மன உளைச்சலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. வேலை விஷயத்த வேலையில் மட்டும் காட்டுங்க. இப்போ குடும்பத்தை விஷயத்த குடும்பத்தில் மட்டும் காட்டுங்க. அங்கே இருக்கிறத இங்கே தூக்கி வந்து போட்டு இங்கே இருக்கிறது அங்கே. அதே போல் குடும்ப ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. உற்றார் உறவுகளும் தெரியப்படுத்தும் போது அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். அசிங்க அவமானத்தையும் கொடுத்துடும். அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் வழியில், பெண் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்குரிய பாக்கியங்கள் வந்துடும். குலதெய்வ வழிபாடு ஏதாவது குறைகள் இருந்தாலும், வழிபாடு குறைகள் இருந்தாலும் அந்த வழிபாட்டை நிறைவேற்றுறது நல்லது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் மிக அற்புதமான மாதமாக இருந்தாலும் கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு மிக அற்புதமான காலமாக இருக்கும். யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வோ பணி உயர்வோ அல்லது புதுசான தொழிலில் பதவி மாற்றங்கள் கிடைப்பதற்கு, இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் கைவிட்டல் எதாக இருந்தால் காட்டியும் கொடுத்துருவார், தெரியவும் படுத்திடுவார். சூரியனை போன்று பிரகாசனமாக உலகத்துக்கே தெரியவும் படுத்திடுவார். அதில் கவனமாக இருக்கணும். கூட
நட்பு கேடு தரும் என்பதை போல எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க, தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை தந்துவிடும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துலையோ அல்லது எங்கேயாவது ராமர் கோயில் இருந்ததுன்னு வச்சுங்க, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருப்பார். அவரை மனமாற வேண்டிக்கின்னு எனக்கு முழு வெற்றியை கொடு, குடும்பத்தை காப்பாற்றி என் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் பரஸ்பர நம்பிக்கை ஒற்றுமையை கொடு, என்ன வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும், பேர் புகழ கிடைக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எனக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை கூட, என்னை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் என மனமாற பிரார்த்தனை செய்து வழிபடும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா முழு வெற்றியை தந்திடுவார். அற்புதமான ஒரு கடவுள் ராமச்சந்திரமூர்த்தியும் ஒன்று. அதை வந்து இவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் பொழுது அது எந்த கிழமையாக வேணாலும் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும், சனிக்கிழமையில் ஆனந்தத்தை கொடுத்துடும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல் டைமா இருக்கு, ஃபுல்லா இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ள வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்றேன். நல்லபடியா இருங்க. இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026 வருஷம் வந்துருத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம். 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது. அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேற அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். அதாவது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார். அப்படின்னும் போது வேலையில் அதீதமான ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். வேலையில் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 4ஆம் இடத்துல சனி. அதனால வந்து அர்த்தாஷ்டம சனி அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு பெயர் புகழந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம், அதாவது தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில்
உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார். 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கார். 7ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாருமே அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சிகள், தொழிலில் புதிய முயற்சிகளை டெக்னிக்கை கையாண்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக வந்து அர்த்தாஷ்டம சனியில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க. இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முடிவடைகிற காலம் வந்துடுது. இன்னும் ஒரே மாதம் தான். அடுத்த மாதத்தில் தை மாசியில் வந்து சனி பகவானும் மாறிடுறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இதன் மூலியமாக பார்த்தடையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். அதை தவிர ப்ரொஃபஸர்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மருத்துவம் சார்ந்த ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரத்தம், வங்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கிறவங்க, அதை தவிர மருந்து வியாபாரம் செய்கிறவங்க, மறைந்த இடத்திலிருந்து, அதாவது உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியிலிருந்து, அதை தவிர மண், பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது புதையல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும். திடீர் பணவரவு வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கறதுனால திடீர் பணவரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 27/1/2026 உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் 7/2/2026 சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகும்போது திக்பலம் பெற்று போகிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். 7/12க்கு ஆட்சி பெற்றதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம், மேன்மை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரும். புதிய வேலையில் மாற்றம், ஏற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவியோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது பணவரவிற்கும் சரி, எடுத்த காரியங்களிலும் சரி, தீர்க்கமான முடிவுகளிலும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இன்னொரு ஒரு மாதம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்த உடனே டக்குன்னு போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமை காத்து செய்கிறது ரொம்பவுமே நல்லது. இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் சில நாட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து 29/1/2026 31/2/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அதாவது அகத்திக்கீரை கட்டு கோசாலையில் கொடுத்துட்டு போங்க. கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க. நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சு தை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு வாங்க, நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க, தீபம் விளக்கு போட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு, திருவேற்காடு இந்த மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எந்த ஒரு பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லும். வெற்றிகரமான மிகப்பெரிய ஏற்றமான தை மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு அமையும். விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த தை மாத பலன் எப்படி இருக்க போது தான் பார்க்கலாம். ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அனுபவத்தின் மேலே ஒரு ஞானத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தான் இது. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமான ஞானம் இருக்கும். எல்லாமே அனுபவ அறிவாக இருக்கும். சொல்லுவாங்களே, சில பேருக்கு படித்த அறிவு இருக்கும், சில பேருக்கு தன்னுடைய அனுபவம் வாழ்க்கையே ஒரு அனுபவம் புத்தகம் மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்படி உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் என்ன மாதிரியா எப்படி இருக்கிற போது கிரக நிலைகள், ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்து தை மாத தொடக்கத்திலே போயிடுறார். தை மாதம் ஆரம்பித்த உடனே 3ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரனோட இருக்கார்.
ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அது வெற்றி அடையிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், இல்லை அதில் அவசரப்படக்கூடாது. சரிங்களா? அவசரப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களை அவமானத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ எதுவுமே நிதானமாக செய்யுங்க. கடவுள் ஜாதக பிரகாரம் ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் கொடுத்துருக்கு. 10 நிமிஷத்தில் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார், அவசரப்பட்டவர் அவமானப்படுவார். ஸோ இதை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லா மனசில் ஏற்றிக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எப்போதும் வாய் பேசாது, மனம் பேசிக்கினே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் நீசம் மாறுவார் இல்லையா, அப்போ மனம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கும். ஸோ அதனால் எல்லா விருச்சிக ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க, ஒரு டிப்ரெஷன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு நம்ம இதை சரி பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்ல. ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாம் பண்ண மருத்துவ காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த தை மாத பலன் இவங்களுக்கு என்ன மாதிரின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கடந்த மாதம்லாம் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வேலையே சும்மா பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், ஏண்டா பண்ணோன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆனால் தொழிலுக்கு இல்லை. திருமணம் பண்ணுறீங்களா, திருமணம் சார்ந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடும். ஆனால் உங்களோட சுய ஜாதகம் 2 பேரோட ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் பண்ணணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மாதம்லாம் ரொம்ப இந்த ஆண்டே ஒரு டாஸ்க் இருக்குது. ஸோ திருமணம் பொருந்தி வந்தால்தான் பண்ணணும். ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே அதுக்கான கிரகங்கள் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அதனால் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய நபரோட சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து திருமண நிகழ்வுக்குள்ளே பயணிக்கணும். மேலும் என்ன நினச்சிங்களேன், மனசில் நிறைய அந்த வீடை பற்றின எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டை எப்படி சரி பண்ணுறது, வீட்டை இடித்து கட்டலாமா, இல்லை புதிய வீடு வாங்கலாமா, இல்லை வீட்டை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ற ஒரு எண்ணங்கள் ஓங்கிட்டே இருக்கும். அதே போல் அம்மாவை பற்றின எண்ணம் அதிகமாக இருக்கும், அம்மாவை பற்றின எண்ணங்கள் இருக்கும். அதே போல் வாகனத்தை மாற்றலாமா, பழைய வண்டி ஆயிடுச்சு, இது அப்பப்போ ரிப்பேர் பண்ணுது, அப்பப்போ தண்ட செலவு வைக்குது, புதுசாக மாற்றலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே மேலோங்கும். அதே போல் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். எங்கள் குலதெய்வம் காவல் தெய்வமா, இல்லை ஆண் தெய்வமா, இல்லை நான் கும்புறது சரியான தெய்வமா, இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசில் போகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அப்ரோச் என்பது உண்டு. குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்க நீங்கள் இந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் சேரும். அரசியலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள், தடைகள், மன அமைதி கெட்டு போய் தான் இருப்பாங்க. எல்லாம் ஃப்ரீயாலாம் இன்றைக்கி அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா அரசியலே இந்த 2026 ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தருக்கான் தூங்கி எழுந்தால் யார் கூட இருப்பானே தெரில, அந்த மாதிரியான ஒரு நிலவரம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் 10ல் இருந்தக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னு வச்சுங்க, தொழிலில் ஒரு ஏண்டா இந்த தொழில் பண்ணோம், தொழிலை மாற்றிடலாமா, விட்டுட்டு ஓடலாமா, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். நிறைய தொழில் பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல பார்த்து பண்ணலாம், உங்கள் பார்ட்னர்ஷிப் அந்த விஷயம் வச்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் நிறைய பேருக்கு பிரிந்திருப்பாங்க. ஆன்மீக துறையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடிகள் இருந்திருக்கும். தன்னோட பேருக்கே ஒரு சின்ன அவப்பேர்லாம் போகும். நிறைய விமர்சனத்துக்குள்ளே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. இந்த காலகட்டத்தில் எப்படின்னாக்கா நிறைய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க செய்ய மாட்டாங்க, இவங்கள பற்றி அடுத்தவங்க விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இவங்களுடைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, இவருடைய இது என்ன எப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் பேரில் ஒரு சிறிய அவப்பேறு வரலாம். அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்குது. பணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் சிறிய அவப்பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் எதையும் போடக்கூடாது.
நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, இல்லை இந்த காலத்தில் ஏதாவது ஒரு அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் இந்த ஒரு மாதத்தை விட்டுறணும். நீங்கள் அதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க்கை பண்ணலாம். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டு தொழில் ரீதியான அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நீங்கள் சைன் பண்ணுவதே அந்த தொழிலை தடை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்குவது, தொழில் முயற்சிகள், இது எல்லாத்தையும் விட்டுறணும். ஒரு மாதம் தள்ளி போடணும். தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும். தொழில் அமைக்கிறதுக்கான வழி, தொடங்குவதற்கான நேரம் இது இல்லை. இன்னொரு 1.5 மாதம் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா தை மாதத்துக்கு அப்புறமா தொழில் சார்ந்த முயற்சிக்கு ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த காலகட்டத்தில் தொடங்கினீங்கன்னா 10ல் கேது பகவான் பூட்டை போட்டுருவார். ஸோ அதனால் கால அறிந்து பயிர் செய் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லணும். அது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, கிரக நிலைகளை அறிந்து நம்ம செஞ்சோன்னா இந்த கிரகங்களே உங்களை வளர்த்து விட்டுரும். இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஏசி பஸ்ஸில் உட்காந்தா நம்ம போகக்கூடிய இடத்துக்கு பஸ்ஸு கொண்டு போய் சேர்த்துறாங்க இல்லையா, நம்மளா பஸ் ஓட்டிகிட்டு போகிறோம். அதே போல் தான் நம்ம அந்த சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை எடுக்கும் போது அந்த கிரகங்களே உங்களை கொண்டு போய் ப்ராஃபிட்டு தேவையான லாபத்தை கொடுத்துரும், எல்லாமே பண்ணி கொடுத்துரும். அது சரியில்லாத விஷயத்தில் எடுத்து பண்ணால் தான் நாம் தான் பஸ்ஸை இறங்கி தள்ளிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் காலம் அறிந்து பயிர் செய்யணும். ஸோ இந்த காலகட்டம் தொழிலுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இதே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பெண்களாக இருந்தாலும் மாமியார் சார்ந்த உறவில் ஒரு அழுத்தம் ஏற்படும். மாமியாருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வரலாம், இல்லை மாமியாருக்காக ஏதோ மருத்துவ விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துடும். சும்மா இல்லாமல் எங்கே நடந்து போயிருப்பான், டப்புன்னு கீழே வந்து முட்டி உடஞ்சி போச்சு, எலும்பு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரியான மாமியாருக்கு சில உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குறிப்பாக எலும்பு மூட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். வயோதிகத்தின் காரணமாக இருக்கும், இல்லை ஏஜ் ஃபேக்டர், வயோதிகம்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ரொம்ப விழிப்பாக எடுக்கணும். விழிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு அனுபவமாக மாறிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வச்சுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட் வரும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், இல்லை ஏதாவது குடும்ப சொத்து சார்ந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். வாழ்க்கை துணையோட அவங்க குடும்ப பூர்வீக சொத்தாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு சொத்து வந்து இவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால் சொத்து வாங்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணை பேரில் சொத்து வாங்குறீங்களா, இல்லை பைக் வாங்குறீங்களா, டாக்குமெண்ட்டை நல்லா பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது தவறுகள் நடக்கும், இல்லை டாக்குமெண்ட் மாறி போயிடும், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிடும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தை மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது உங்கள் வாழ்க்கையில் குரு பார்வை பெற்று அபரிவிதமான நன்மைகளை வழங்க போகிறாரு. ஸோ அந்த நன்மைகளை வழங்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் பக்குவப்படுத்துவார். இப்போ ஒருத்தர் நம்ம டிகிரி வாங்கி வேலைக்கு போகணுன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக இறங்கி நம்ம வேலைக்கு போயிடல, படித்ததுக்கப்புறம் தானே வேலைக்கு போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் குரு நல்லது கொடுக்கும் முன்னாடி உங்களை அந்த நன்மைகளை சரியான கையாளணுன்றதுக்காக சில அனுபவங்களை கொடுப்பார். அதை தான் நம்ம இங்கே பிரச்சனை வரும், இது வரும், அது வரும் நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால் வருங்காலம் சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியோட இந்த தை மாதத்தை அணுகுங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவும். நன்றி, வணக்கம்.